இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் சொன்னால் சொல்லிபுரம் பெரிய புலோ ஞான வீர அரசடி ஞான வீரர் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். 10ஆம் திருவிழா. அந்த திருவிழா தான் இன்றைக்கு காட்ட போகிறோம் பாருங்க. அதாவது வந்து சரிகமபா புகழ் சரிகம புகழ் தினேசும் வந்திருக்கிறார். அந்த வீடியோ பாருங்க, காட்டுறேன், முழுமையாக பாருங்க. சரிதானே? அதான் ஆரம்ப வாசல்லே வந்து இப்போ பார்க்கிங் இருக்குது. அந்த தடையை தாண்டித்தான் நாங்கள் போகணும். இதில் வந்து அப்படியே போவோம். இது என்ன ஆட்டோ பார்க்கிங், மற்றது வாகன பார்க்கிங்கள், மோட்டர் வெஹிக்கிள் அதுகள் தான். இதில் இது அந்த ஒரு வளவுகளுக்கே அந்த வாகனங்கள் அப்படிக்கணும். இந்த பாதுகாப்புக்காக நிற்கிறேன் பாருங்க. ஆனால் சில பேர் வந்து டிக்கெட் வாங்கினோம், சில பேர் வந்து டிக்கெட் காசு வாங்கல, நார்மலாக வடிக்கணும். இங்கால வந்து அந்த எல்லாம் வந்து இப்போ தான் வந்து போய்கொண்டிருக்கணும். பெரும் சனம் குறைவாக இனித்தான் பருவினம் போல கிடக்கு. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமல் இது மொழியெல்லாம் செய்து கொண்டு நடிக்கிறோம். பெரிய ஒரு நிலப்பறை ஒன்று நடக்குது. அதை காட்டிக்கோங்கள போகிறோம் பாருங்க. அந்த என்ன சொல்கிறது, வாகனங்களில் வர்றவே வந்து நிறைய தூரத்துலேயே மறைக்கிறாங்க. இங்கால ஒரு வீடு ஒன்று கிடக்கு பாருங்க, புதுசாக கட்டின வீடு ஒரு கிடக்கு. இதில் ஒரு பழைய கால ஒரு ஆலமரம் பண்ணிக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேற்பட்ட விழுந்த ஆலமரம் நீக்குது பாருங்க. ஒரு சந்தியானட்டு தச்சு கொண்டிக்கணும். படியாங்க என்னத்தை தைக்கிறாங்களோ தெரியல. இந்த இதுலேயே கோயில் வந்து கடைகள் எல்லாம் ஆரம்பமாகுது. இங்கே ஒரு வெத்தில கடை மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குது. இப்படியே நேர போனால் அதில் என்ன கிடக்கு, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் நியூ லக் ஐஸ்கிரீம் என்ற ஒரு பேர், கேள்விப்பட்ட பேர் தான், அவ்வளவு பிரத்யாட்சம் இல்லை. நியூ லக் என்ற ஒரு கேள்விப்பட்ட பேர் தான். நிறைய ஐஸ்கிரீம் கடைகள், அதாவது ஐஸ்கிரீம் வேன் நிற்கிது. அங்கே உள்ளுக்கு ஒரு கடை இருக்கிற மாதிரி கிடக்கு. நிலைமை தான் தெரியல. சங்கானை சங்கத்தமிழன் யூடியூப் போட இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்த வீடியோக்களை போட சுகமாக இருக்கும். உங்களோட ஆதரவை கொடுங்க ப்ளீஸ், தயவு செய்து கொடுத்தீங்கன்னு சொன்ன ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் நான் முழுமையாக என்னோட சேனலை வளர்க்க முடியும். அடுத்த கேமரா நல்ல கேமரா வேண்டணும், தெளிவாக எல்லாம் செய்யணும் பாருங்க. இப்போ நார்மல் கேமரா வச்சு தான் இந்த இதெல்லாம் செய்கிறேன். இந்த வேறுங்கோ இது என்ன, இது சின்ன பிள்ளை அடிக்கணும். மணிக்கடையல் அப்போ அங்கங்கே ஒரு மணிக்கடையல் இருக்கு. இந்த இருக்கு, ஜாலியாக இருக்கு. சின்ன சின்ன மணிக்கடையல், குட்டி குட்டி மணிக்கடையல் கிடக்கு. ஒரு அளவான கோயில் தான், அவ்வளவு பெரிய கோயில்ன்ட்டு எனக்கு தெரியல. ஒரு அளவான கோயில் தான். ஆனால் இந்தியாவிலதெல்லாம் பிடிச்சு இந்த இங்கே ஒரு மணிக்கடை நடக்குது. இந்தியாவில இருந்தெல்லாம் பிடிச்சு கோஷ்டி வைக்கணும், இசை நிகழ்ச்சி. இங்கே ஒரு கச்சான் கடை கிடக்கு. இப்படியே போனால் சின்ன சின்ன மணிக்கடைகள் இருக்கு பாருங்க. இது கோயில் வாசலுக்கு வந்துட்டோம். இதுக்கு திரும்பித்தான் கோயிலுக்கு போகணும். அப்படியே சுண்டல் வண்டியில் வந்த வழியை காட்டுறோம் பாருங்க. இப்பதான் நாக்கள் குடும்பமா போயினோம், எல்லாம் பேய்களோட போயினோம் கோஷ்டி வாங்குறது. இங்கே ரம்புட்டான்ல இருந்து மாங்காய் வத்த அந்த கொத்து எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு வீடா கடை ஒன்று அம்மா வச்சிருக்கிறான். அப்படி என்ன வேற கிடக்கு, வட சரம் வேற அவளுது. அதுக்கு இந்த பக்கம் தான் திரும்பி அப்படியே கோயிலுக்கு போகணும் பாருங்க. இதான் அந்த பக்கம். இதுக்குள்ள அப்படியே போனா அங்கே கோயில் தான் பாருங்க. கோயில் இறந்தும் வழியில் ஆக்கள் போகுது, சின்ன பிள்ளைகள் பொம்பளைகள் அக்காவே போயினோம். இந்த இதால நீரை போனா அப்படியே கோயில். அதாவது சொல்லிவிடம் பெரிய புலோ அரசடி ஞான வீரர் ஆலயம் தான் தெரியுது பாருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் முதலாக இருந்த கோஷ்டி பார்க்கறதுக்கு. இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி போட்டு பாருங்க. சங்கானை சங்கத்தமிழன் யூடியூப் போட இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஆரம்பம் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தான் இருக்கும். அதை கடந்து கூட ஆதரவு கொடுத்தா தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க, சரிதானே? ஒருத்தர் சைக்கிளில் போகிற காற்று கழிச்சு கொண்டு
சரி வந்துட்டான் கோஷ்டி தொடங்க இடத்துக்கு இப்பத்தான் எல்லாம் செட்டிங் நடக்குது கோஷ்டி. அந்த மேடைகள் வந்து மைக்கேல் அதுகள் பூட்டிக்கிட்டு இங்கே வேறெல்லாம் ஸ்டைல் பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்த கட்ட வேலையை தான் தொடங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டம் வந்து நிறைய பேர் பாடகர் மேலே வேற ஒன்றும் நாங்கள் பின் வீதியால் இருக்கா சுற்றி போகும் உள்ளுக்குள்ளே பின் வீதியை பாக்ஸ் கிடக்கு பாருங்க. அந்த கார் பாடகி வந்த காரன்னு நினைக்கிறோம். 2-3 காரில் வரியினம் போல கருப்பு காரில் ஒரு பாடகி வந்திருக்கிறா. இஞ்சால ஒரு அரங்கு இருக்கு, அவங்களோட கோயில் அரங்கு, நிகழ்ச்சி நடத்த சாதாரணமான நிகழ்ச்சி நடத்துகிற அரங்கு. இஞ்சால வந்து இருந்துட்டு மகள் பாருங்க, பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், ஆண்கள். கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் சனம் வந்திருக்கு. நீதான் பருவினம் போல நிறைய சனம் இப்பவே வந்துட்டுது. ஆனா இன்னும் தொடங்க இல்லை, இப்பதான் ஆரம்ப கட்டத்துல இருக்குது. அந்த வாசல் இதுதான். அங்க இருந்து நாங்க முதல் காட்டின வாசல். இப்ப நான் இந்த பக்கத்தால காட்டுறோம். இப்படியே ஒருத்தரா ஒரு பக்கத்தால போய்கொண்டிருக்க. ஆனா எங்க போயிடணும்னு தான் தெரியல. நாங்களும் போய் பின்னால போய் பார்க்கலாம் தான். இதை வீடியோ எடுத்து போட்டு போய் பார்ப்போம். இங்க போய் சுத்தி நான் இதன் சுத்தி வலது கை பக்கம் இருப்பேன். மற்ற இதால வேற போய் நம்ம போல கிடக்கு. இது வசந்த மண்டபம், சின்ன கோயில் தான் இது. வசந்த மண்டபம் பாருங்கோ, ஞான வைரவர் ஆலயத்தினுடைய வசந்த மண்டபம். அதோட சேர்ந்து ஒரு மரம் நீக்குது, அரச மரம். கோயிலின் ஆதி மூலம் பின்ன கிடக்குது. இங்காலையும் ஒரு ஐஸ்கிரீம் கடை கிடக்கு. இங்க 2 ஐஸ்கிரீம் கடை. இங்கால ஒரு ஐயா நிற்கிறார், நல்ல சாலி அடிச்சோம்னா இடுப்புல சும்மா. இது வந்து மடப்பள்ளி என்று நினைக்கிறேன். மடப்பள்ளியா தான் இருக்கணும். மடப்பள்ளி என்ன வைக்கிற மடங்களா இருக்கும் சாதாரணமா. இதுதான் ஆதி மூலம். ஆனா கோயில் சின்ன கோயில் தான். வீதி ஓரளவு பரவாயில்ல, சின்ன வீதி தான், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆக பெருசுன்னு சொல்லுமே, ஆச்சுன்னு சொல்லி ஓரளவுக்கான இருக்கு. இந்தியாவில் வந்து அண்ணா மண்டபம் இருக்கு. அண்ணான்னு சொல்லி இந்திய அரசியல் தலைவர் அண்ணா அவற்ற பெயர்ல ஒரு மண்டபம் இருக்கு. அண்ணா ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா அவருக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்தவர். இப்ப இலங்கையில் அவருக்கு ஒரு மண்டபம் வச்சிருக்கிறாங்க. அவருடைய பூர்வீக இனம் வந்து தெலுங்கு இனத்துல பிறந்து தமிழ்நாட்டில இருந்து வளர்ந்தபடியா அவர் முதலமைச்சராக இருக்கிறார். எங்கட தமிழாக்கள் யார் இருந்தாலும் தானே ஆதரிப்பினம். அவை இந்த குணம் உங்களுக்கு தெரியும் தானே. இந்த வருங்கோ கோயில் பின் ஆதி மூலம் அதோடு சேர்ந்த மரங்கள். ஆனா பரவாயில்ல, நல்ல நல்ல சூழலா தான் இருக்குது. அதை நேப்பிள்ளி ஒருத்தர் உழைச்சு கொண்டிருக்கிறார். இங்கால பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்கிறார் பின் பக்கத்தின் மற்ற பக்கம். இது வந்து வசந்த மண்டபத்தின் மற்ற பக்கம், சைட் பக்கம். இங்கால காரம் தப்ப வந்த காரத்துக்குள்ளதான் நிற்குது. இந்த வர இங்காலயம் இந்த ஊர்க்காரர் போல, இந்த கோயில்கார ஊர்க்கார அதுகளில் குந்தி கொண்டிருக்கணும். ஒருத்தர் வீட்டு சாலையோட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற நம்ம காரை முருகா கிட்ட கொண்டே காட்டுவோமே, பார்ப்போம் என்ன மாதிரி அண்டு. சிஏபி கருப்பு கலர் காரை. ஓரளவு பரவாயில்லை. மக்கள் வெள்ளம் ஓரளவு பரவாயில்லை. நார்மலா தான் இருக்குது. பாக்ஸ் பாருங்க, இவ்வளவு பெரிய பாக்ஸ் உண்டு. கீழே அடிக்க வச்சிருக்கேன். அந்த மேடை மாதிரி போட்டு அதுக்கு மேலே தூக்கி வச்சிருக்காங்க. இது வசந்த மண்டபத்துல பின்னுக்கு. அப்போதான் காட்டின சைட்டு இது. முதல் காட்டின முன்னுக்கு இது ஸ்பின் பக்கம். வசந்த மண்டபம் கோயில் நான் நினைக்கிறேன் சின்ன இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இருக்கிறேன். பெருசா கட்டி இருக்கிறேன். ரேடியா கட்டே இல்லை, கொஞ்சம் தொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இருக்கிறேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல முடியும்னு தான் நினைக்கிறேன்.
இந்த 50 லட்சத்துமே இந்த காசு 50 லட்சம் ரூபாய் காசு இருக்கு தானே, இந்த காசுக்கு பேசாம படிவா கோயில் ஆதி மூலத்தை உடைச்சு கட்டி இருக்கலாம். ஆக்கள்கிட்ட இன்னும் காசு வேண்டி கூட போட்டு கட்டி இருக்கலாம். இந்த பாருங்க அரங்கு, இசை நிகழ்ச்சி நடக்க போற அரங்கு கிட்ட போயில, அது அவ்வளவு கிரௌடா இருக்கு. இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கணும். நிகழ்ச்சி தான் தொடங்க போகுது. டாட்டா இது சடமுனி. ஓகே, இதில் வந்து லைன் ஆயிருக்கிறோம் பாருங்கோ. இனித்தான் நிகழ்ச்சி ஆரம்பமாக போகுது. இந்த நிகழ்ச்சி வந்து இந்தியாவிலிருந்து வந்த குழுவும் பாடகர்மாரும் யாழ்ப்பாணத்து கொழும்பு பாடகர்மாரும் தான் இணைஞ்சு இந்த இசை நிகழ்ச்சியை செய்யணும். இது வந்து சமையல் பாக்கம், சமையலற பாக்கம் பாருங்க. எல்லாம் தட்டு பொட்டியல் எல்லாம் கிடக்குது. அந்த அண்டா குண்டா எல்லாம் கிடக்குது. சமையல் ஏரியா இது. சங்கமத்தினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு தடவை சந்திப்பதில் யாழ் டியூன்ஸ் இசைக்குழு கலந்துரையாக நாங்கள் பெரும் மகிழ்வடைந்து கொண்டு இது ஆரம்பமாகிறது. யாழ் டியூன்ஸ் மதில் மேல் பூனை பார்த்திருப்போம். ஆனா இது மதில் மேல் கடை. ஒரு மதிலுக்கு மேலால ஒரு வீட்டுல இருந்து ஒரு கடை பாருங்க. அப்படியே அந்த கோஷ்டியை மையப்படுத்தி ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா அப்படியே நேரம் கோஷ்டி ஆரம்பமாக நிகழ்ச்சியை பாருங்க. ராஜாங்கமே எனது நடங்கள் உனது மழைகள் மொழிப்படுமே அன்பு கைகள் நாளும் எடுத்து அவையும் தருவாயே ஆயிரம் நாமம் சொல்லிகளுக்கு வந்தாயே என்றும் இருப்பாரே மோதகம் என்றும் மாணவரியே
முன்னே வருவாயே முடிந்த கன்யா மதுரைக்கு இனிமை தருவாயே முக்தனி சிவனிலே ஓமென்னும் மந்திரத்தில் ஆடும் வேதம் போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன் உங்க கூலியே பணிவோமே திருவாணி நதியோடு கை வீசும் மருத மலை மேலே பார்ப்போமே அடுத்த மாணவர்கள் நடந்து சொல்லுவோம் நாங்கள் அடுத்த மாணவர்கள் இந்த அரங்கத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய அன்றைய மாணவர் பார்த்திவன் மாணு மற்றும் இணைந்து கொள்ளக்கூடிய அன்றைய மாணவர் டயக்சம் ஆகியோரை அன்பாக என்று மனிதனிக்கிறோம் அடுத்த மாணவர் அவமானம் வென்று வெகுமானம் ஆலயத்தினுடைய திருவிழா ஓவியக்காரர்கள் சார்பாக மலர் மாலை அணிவித்து அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்திருக்கின்றோம் எப்படி இருக்கு
எப்படி பாடு முடிச்சு ஓகேயா சரி இப்போ வந்து அப்படி நம்ம கொஞ்சம் ரசிகர்களும் அடுத்த பாட்டு தொடர்ச்சி வருவார் நன்றி அற்புதமாக அந்த பாடலை வழங்கி சென்ற திவ்யேஸ்வரன் Thank you.